இருக்காங்கண்ணா. நீ எதுக்குடா இங்க வந்த? எந்த உறவு நீ பாட்ட உள்ள போய்கிட்டு இருக்க? அன்னைக்கு எங்க உறவு வேணும்னு அறுத்து விட்டல, இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? உங்க கூட வாக்குவாதம் பண்ற நிலைமையில நான் இல்லப்பா. அம்மாவை நான் பார்க்கணும்ப்பா. எதுக்கு? அவளை ஒரேடியா சாகடிக்கிறதுக்கா? டாக்டர் புண்ணியத்துல அவ உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கா. அது உனக்கு பொறுக்கலையாடா? ஒரேடியா அவளை அனுப்பி வைக்கத்தான் வந்திருக்கியா? அப்பா. ஆமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அக்கா மேல இருக்கிற பாசத்தாலதான் மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்காரு. விவரம் தெரியாம பேசாத பாண்டியா. இவனுக்கு யார் மேலேயும் பாசம் கிடையாது, நாங்க யாரும் முக்கியத்துவமும் கிடையாது. மயிலன் இந்த உலகத்துல அதிசய பொண்ணை பிடிச்சிருக்கான்ல, அவ மட்டும் இருந்தா போதும், வேற யாரும் இவனுக்கு முக்கியம் கிடையாது. அப்பா, அப்படி எல்லாம் எதுவும் இல்லப்பா. நான் சொத்து தான் வேண்டான்னு சொன்னேனே தவிர உறவு வேண்டான்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லப்பா. நிறுத்துறா. பவானி மத்த பிள்ளைங்களோட உண்மையில ரொம்ப பாசமா இருந்தா. ஜீவா ஜீவான்னு எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா நீ மயில் தான் முக்கியம் அவ பின்னாடியே போயிட்டேடா. டேய், உங்க அம்மாயிட்ட உனக்கு போன் பண்ணி பேசக்கூட நேரம் இல்ல. உன்னை பத்தின ஏக்கமும் வேதனையும் தான் அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. அவ உடம்பு இவ்வளவு சீரியஸ் ஆனதுக்கு நீதான் காரணம். நீ அவ முன்னாடி போய் நின்னா அவ உசுறு போயிட்டா. டேய், தயவு செஞ்சு சொல்றேன், என் பவானிய சாகடிச்சிடாதடா. மரியாதை இங்க போயிடு போ. முடியாதுப்பா, நான் அம்மாவை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். டேய் டேய் நில்லு. இது ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. இங்க நின்னு என்ன கொலைகாரனாக்கிடாத. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. போடா வெளியே. ஏன் அண்ணனை இப்படி துரத்துறீங்க? ஜீவா ஜீவான்னு அம்மா அண்ணன் பேரு தானே புலம்பிட்டே இருக்காங்க. அண்ணனை பார்த்தா ஓரளவுக்கு அம்மா சமாதானம் ஆவாங்க. இசை, நீ இதுல தலையிடாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசாம இவன் பவானிய பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்க நிக்க கூடாது. அப்பா, உங்களுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் நீங்க என்ன திட்டுங்க, உங்க கையாலேயே என்ன போட்டு அடிச்சிருங்க. அம்மாவை பார்க்க விட மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா. நான் உங்க கால்ல கூட விழுறேன்ப்பா. இந்த டிராமாலாம் என்கிட்ட வேணாம். நான் கோவத்துல ஏதாவது இட கூடமா செய்யறதுக்குள்ள மரியாதை எங்க வெளியே போயிடு. என்ன சார் பிரச்சனைங்க? ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? சர்ஜரி பண்ண எங்க அம்மாவை காப்பாத்திடலாம்ல? நீங்க யாரு? நான் ஜீவா, அவங்களோட 2வது பையன். ஓ, நீங்க தான் ஜீவாவா? பேஷண்ட் உங்க பேர் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பார்த்தா பிபி குறைய சான்ஸ் இருக்கு. அவங்க பாசிட்டிவா இருந்தாங்கன்னா சர்ஜரியோட ரிசல்ட்டும் பாசிட்டிவா அமையும். ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரதுக்குள்ள போய் பாருங்க. ஓகே டாக்டர், அதுக்கு தான் டாக்டர் நான் ஓடி வந்தேன். நான் என் உயிரை கொடுத்தா எங்க அம்மா பொழைப்பாங்கன்னா நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் டாக்டர் இருக்கேன். டோன்ட் பி எமோஷனல் ஜீவா, உங்க பிரசன்ஸே அவங்களுக்கு போதும். டாக்டர், டாக்டர் உங்க அப்பா விடுங்கப்பா. அம்மாக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கிறத டாக்டர் சொல்றாங்க. அண்ணனை பார்க்க முடியாத வேதனையில கூட அந்த மாதிரி மாறி இருக்கலாம்ல. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அம்மா முன்னாடி அண்ணன் போய் நின்ன கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல. நம்ம கோவத்துக்காக அம்மாவை நோகடிக்க வேண்டாம்ப்பா. இப்ப இதுதான் அம்மாக்கு சந்தோஷம்னா இதை தடுக்காம இருக்கிறது தான்ப்பா நல்லது. பிளீஸ் பா, பிளீஸ்.
இசை, நீ ஒன்னும் பயப்படாத. நான் தான் வந்துட்டேன்ல. அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. என்ன? பவானி, பவானி, பவானி. பவானி, எப்படிமா இருக்க? இப்ப பரவாயில்லைங்க. ஜீவா வரலையாங்க? நாங்க இத்தனை பேர் உன் பக்கத்துல இருக்கோம். நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு மனுஷங்களா தெரியலையா பவானி? நாம யாருமே வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன அவனை போய் நீ கேட்டுட்டு இருக்க? அவன் நம்மள தூக்கி எறியலைங்க. சூழ்நிலையால அவன் நம்மள விட்டு விலகி இருந்திருக்கான். அம்மா, ஜீவா, அம்மா, பவானி, மெதுவாம்மா. ஜீவா வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா. ஜீவா, உன்னதான்ப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த. வந்துட்டியா? சாரிம்மா. ஏன் அழற? அழாதப்பா. அம்மா, உங்களை இந்த நிலைமையில பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. நீ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருப்ப. திடீர்னு என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏம்மா ஏம்மா உன் உடம்ப பாத்துக்காம விட்டுட்ட? யாருக்கு எப்போ என்ன வரும்னு எப்படிப்பா தெரியும்? ஆனா நான் கண்ணை மூடுறதுக்குள்ள கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க முடியாம போயிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாத. நல்ல வேளை அதுக்குள்ள நீ வந்துட்ட. அம்மா, நீ ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு கஷ்டமா இருக்குமா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. அந்த பேராசெல்லாம் எனக்கு இல்லப்பா. உன் கல்யாணத்தையும் இசை கல்யாணத்தையும் பார்த்துட்டு கண்ணை மூடிட்டா அதுவே எனக்கு போதும்பா. என்ன கடவுள் எப்ப கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன். அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சாமியோட முடிவு எதுவா இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேம்மா. நீ பாட்டுக்கு போயிட்டா என் பிள்ளைங்களெல்லாம் யாரும்மா பாத்துக்கிறது? என் கல்யாணத்தையும் இசை கல்யாணத்தையும் கண்டிப்பா நீ பாப்பம்மா. எங்களை வளர்த்த மாதிரி என் பசங்களையும் நீதாம்மா வளர்த்து ஆளாக்க போற. கேக்குறதுக்கு நல்லா இருக்குப்பா. ஆனா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறது இல்லையே. அம்மா, ஏன் புள்ள ஜீவா என்ன விட்டு பிரியவே மாட்டான்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாளா அவனே என்ன சுத்தமா மறந்துட்டான்னு. அம்மா, என்னம்மா, எனக்கு இந்த உயிரையும் வாழ்க்கையும் கொடுத்ததே நீதாம்மா. என் வாழ்க்கையில நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் உன்னதாம்மா நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நான் எப்படிம்மா உன்னை மறப்பேன்? அப்புறம் ஏன் எனக்கு ஒரு போன் கூட பண்ணல? நீ என் புள்ளையே இல்லைன்னு அப்பா கோவத்துல ஏதோ கத்திட்டு வந்துட்டாரு. அதுக்காக நீ என்கிட்ட பேசாம இருப்பியா? அம்மா,
என்னம்மா நீ பேசக்கூடாதுன்னு நான் நினைப்பனா? சொல்லு. இப்ப போன் பண்ணலாமா இல்ல அப்ப போன் பண்ணலாமா தான் நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பாக்கு விஷயம் தெரிஞ்சு உன் மேல கோவப்பட்டுருவாரோன்னு நினைச்சு ஒரு சின்ன பயம் வந்துருச்சுமா. அந்த பயத்திலேயே நான் உன்கிட்ட பேசாம விட்டுட்டேன். சாரிம்மா. அப்பா என்ன 24 மணி நேரமும் வீட்லயேவா இருக்காரு? பகல்ல ஆபீஸ் போயிடுவார் தானே? அப்பா பண்ணிருக்கலாம்ல. பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு தயக்கத்துல விட்டுட்டேன். தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஜீவா, ஆனா நான் உன்னை நினைக்காத நாளே இல்லம்மா. தினமும் உன்னை பத்தி நான் பேசாம இருந்ததே இல்ல. மயிலு, இந்த கொடுமையை பாத்தியா பவானி? ஹாஸ்பிட்டலுக்கு கூட இவனை கூடவே எடுத்துட்டு வந்திருக்கான். டேய், முடியாம இருக்கிற அம்மாவை பார்க்க வரப்ப கூட நீ ஜோடி போட்டுக்கிட்டு தான் உதவியா? அவ பக்கத்துல எல்லாம் உன்னால இருக்க முடியாதா? அப்படி என்னடா பைத்தியா அவ மேல? கோபப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுங்களேன். முடியல பவானி. இத்தனை வருஷமா இவன் நம்ம பிள்ளையா தானே இருந்தான். இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறம் தானே அடியோட மாறிட்டான். இவனும் நாமளும் பிரிஞ்சதுக்கு காரணமே இவதான். இன்னும் என்ன மிச்சம் இங்க இருக்குன்னு இவன் வந்திருக்காரு. கேடு, இவன் எதுக்கு இவளை இங்க கூட்டிக்கிட்டு வரணும்? அப்பா, மயிலும் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா, அதனாலதான்ப்பா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நான் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மயில் தான் காரணம்னு சொல்லாதீங்கப்பா. மயில் மேல எந்த தப்பும் இல்லப்பா. இது முழுக்க முழுக்க என்னோட தப்பு மட்டும்தான்ப்பா. உண்மையை சொல்லணும்னா, எனக்காக உன் குடும்பத்தை பிரிஞ்சிருக்காத, வீட்டுக்கு போ, அவங்க சொல்றத கேளுன்னு தான்ப்பா அவ எப்பவுமே சொல்லுவா. அப்புறம்ப்பா இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? கிளம்பி வர வேண்டியது தானே? பாண்டியா, இவன் அவளை விட்டு வரவே மாட்டான். இவ மேல இருக்கிற முட்டாள்தனமான ஆசை இவ மூளைய மழுங்கடிச்சு வச்சிருக்கு. இல்லனா இவனையே மதிக்காத ஒருத்திக்காக நம்ம குடும்பத்தை ஒருத்தர் தூக்கி எறிவானா? திரும்ப திரும்ப ஏங்க அதையே பேசிட்டு இருக்கீங்க? நாம பேச வேண்டிய விஷயமே வேறங்க. மயிலு, அம்மா எப்படிமா இருக்கு இப்ப உடம்பு? நான் இப்ப எப்படி இருக்கேங்கிறத விட நான் நல்லபடியா குணமாகிறது உன் கையில தாமா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? என் புள்ளைய இப்பவே இங்கேயே நீ கல்யாணம் பண்ணிக்கிறியாமா? அம்மா, ஜீவா, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? பவானி, உன் புள்ளையோட சேர்ந்து உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? தயவு செஞ்சு யாரும் குறுக்க பேசாதீங்க. மயிலு, இங்க வாமா. இங்க பாரு, கல்யாணங்கிறது பெரியவங்க எல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம்.
உன் வீட்டுக்கு சொல்லாம அவங்களுக்கு தெரியப்படுத்தாம என் புள்ளைய எங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. எனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணுமா, அது பண்ணாதான் நான் பொழைப்பேன்னு சொன்னாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணாலும் நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. அம்மா ஏம்மா இப்படி பேசுறீங்க? யாரும்மா அப்படி சொன்னது? ஆபரேஷன் முடிஞ்சு பழைய மாதிரி நல்லபடியா திரும்பி வரணும்மா. உங்களுக்கு எதுவும் ஆகாதும்மா. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். என் உசுறு போகாம தடுக்கிறதுக்கு நீ என்ன கடவுளா? அம்மா இல்ல எனக்கு மட்டும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன? அம்மா என்னமோ தெரியல, இந்த ஆபரேஷன்ல இருந்து நான் பொழைச்சு வரமாட்டேன்னு என் மனசு சொல்லுது. அம்மா அத பத்தி எனக்கு எந்த பயமும் இல்ல ஜீவா. ஆனா அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போனோங்கிறது மட்டும்தான் என்னோட ஆசை. அம்மா ஏம்மா? அம்மா, நீங்க ஏமா கெட்டதாவே யோசிக்கிறீங்க? எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். நம்ம நம்பிக்கை பலிச்சிடுச்சுன்னா பரவாயில்ல மயிலு, பலிக்கலனா என் புள்ள கல்யாணத்தை பார்க்க முடியலங்கிற ஏக்கத்தோடய என் வாழ்க்கை முடிஞ்சிட கூடாதுமா. இப்பவே இங்கேயே உங்க கல்யாணம் என் கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா நான் நிம்மதியா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவேன். ஆபரேஷன்ல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன்பா. சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத பவானி. இவன் கல்யாணத்தை பத்தி பேச இதுவா நேரம்? நீ முதல்ல உடம்பு தேறி வா, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பவானி. இல்லங்க, இப்பவே இங்கேயே என் புள்ள கல்யாணம் நடக்கணும். இது என்னோட கடைசி ஆசைன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க இதை மறுக்க கூடாது. சரி பவானி, ஆனா இவன் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறதை என்னால் ஏத்துக்கவே முடியாது. கட்டிக்கிட்டு வாழ போறது நம்ம புள்ளங்க. மயிலோட வாழறதுதான் இவனுக்கு சந்தோஷம்னா அதை செஞ்சு வைக்கிறதுல நமக்கு என்னங்க பிரச்சனை? இவனுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுக்காம யாரையோ கட்டி வச்சா இவன் வாழ்க்கையே நரகம் ஆயிடுங்க. சாகிற நேரத்துல அம்மா நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்களேன்னு காலம் முழுக்க இவன் என்ன நினைச்சு வருத்தப்படுவாங்க. அப்படி ஒரு கஷ்டத்தை என் பிள்ளைக்கு நான் கொடுக்க மாட்டேங்க. பவானி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ப்ளீஸ்ங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் முடிவுல விட்டுருங்க. நீ என்ன சொல்ற மயிலு? உன்னை ஒரு போலீஸ் அதிகாரியாக்கி அந்த மனுஷன் முன்னால நிறுத்தணும். என் சவால நான் ஜெயிச்சுட்டேன் அவர்கிட்ட காட்டணும். நீ நினைச்சது நடக்கிற வரைக்கும் இந்த காதல் கல்யாணம்னு நீ தடமாறக்கூடாது. உனக்கு இந்த லட்சியம் தான் முக்கியமா இருக்கணும். அதுல மட்டும் தீவிரமா இருந்து நான் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்ல. அம்மா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஒரு அம்மாவா நீங்க இப்படி கேட்டதுல எந்த தப்புமே இல்ல. ஆனா நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றது என் அம்மாவோட வைராக்கியம். அதை நிறைவேற்றாம என் வாழ்க்கையில வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன்னு நான் அவங்க கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேம்மா. அதை என்னால மீற முடியாது. என்ன மன்னிச்சிருங்கம்மா.